சார் இந்த கூட்டம் வந்துட்டு இவ்வளோ பேர் 10 லட்சம் பேர் அப்படின்றது வந்துட்டு சும்மா கிடையாது. அதுக்கு அவ்வளோ பேருக்கான பாதுகாப்பை வந்துட்டு சரியா பண்ணிடுவாங்களா இதெல்லாம் திமுகவா இல்லை இதெல்லாம் தாவேக்காவா? திமுகனா கட்சிக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்கும், உள்ள போலீஸ்காரங்களாம் அழுவாங்க. ஐயோ சரக்கடிக்கிறாங்க, பின்னாடி உட்காந்து சீட் ஆடுறாங்க, பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு தான் அவங்க பிரச்சனை வரும். தாவேக்கான சொல்லவே தேவையில்லை, மூச்சு முட்டும் தண்ணி கூட கிடைக்காது. தலைவனை தண்ணி படல் தூக்கி அடிப்பாங்க. அவர் பரவாயில்ல தம்பி, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன்னு விஜய். அவருக்கு 2 விதமான வாக்குகள் இருக்கு. ஒன்று மாற்றத்துக்கான வாக்கு, இது வெறும் கழகங்கள் வேண்டாம், எனக்கு புதிய கட்சி வேணும். இரண்டாவது கொள்கை, தமிழ் தேசியம், ஈழம், பிரபாகரன். இது ரெண்டாவதா சொன்ன செக்ஷன் வந்து விஜய்க்கு போகாது. ஏன்னா இது வந்து கோட்பாடு ரீதியா பில்ட் ஆயிருக்கிற ஓட்டு. நம்ம இதை பேசலாம் சிக்கல் வந்துடுமோ, பேச வேண்டாம். நம்ம இதை சொன்னா அதான் ப்ராப்ளம் வருமோ, சொல்ல வேண்டாம். இப்படின்னு இருக்கிற கட்சி தலைவர்களுக்கு மத்தியில நான் இதுதான் வேணும்னா ஓட்டை போடு, இல்லைன்னா ஓட்ட போடாம உன் வேலையை பார்த்துட்டு போ. இவங்க நிலைப்பாடு தான் அறிவிச்சு வேலை பார்க்குற கட்சி. நம்ம தலைவரை வந்து 234 தொகுதியில் நிற்க வச்சா கூட நம்மளால ஜெயிக்க முடியும். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஆள் 3 அல்லது 4 தான் நிற்க முடியும்னு ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் அடிப்படை அரசியல் அறிவு இல்லாமல் பேசுறாரு. ஐயா செங்கோட்டையன் போனார், என்ன பேசினாரு? விசில் கிடைத்திருக்கிறது தம்பிகளே, வயதானவர்கள் காதுகளில் சென்று விசிலை ஊதாதீர்கள், தூங்கி கொன்ற போது விசிலை ஊதாதீர்கள்னு சொன்னார். நம்ம விஜய் தூங்கி நிற்கிற சிஎம் எழுப்பி கேளுங்கிறாரு. நாம் தமிழர் கட்சியோட அந்த சிம்பிள் இருக்கு. என்னங்க நீங்க யாராவது பச விட்டு வேலை கொடுத்தாங்களா? 10 மணிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் கட்சிக்காரங்க, பொறுப்புல இருக்குங்க, நான் தொகுதியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க, மணி 10:30 ஆகுதுங்க. ஆமாங்க, காலையிலலாம் வேலை இருக்கும், அப்புறமா நாங்கள் இந்த மாதிரி டைமில் செய்வோம். ஒரு கட்சி வந்து டீப் ரூட் லெவலில் ஒருத்தர் ராத்திரி 10-30 மணிக்கு மின்கம்பத்தில் போய் சூரட்டியை துண்டறிக்கை ஒட்டிட்டு அடுத்து எங்கே ஓட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சி நீங்கள் எப்படி வந்து களத்தில் இல்லை உதாசீனப்படுத்துறது, ஒன்றும் இல்லாதது, மக்களுக்கு இல்லாதது, 8% ஓட்டை வாங்கி 35 லட்சம் மக்களோட நம்பிக்கையை பெற்ற ஒரு கட்சி எப்படி நீ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவ? எதுலையுமே இல்லாம பேப்பர்ல நீ எதுவுமே இல்லை, ஜீரோவா இருக்கும்போது நீ இவ்வளவு பேசுறான். நாளைக்கு நீ வந்து நான் பேசுவேன். This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் சார் தான் இருக்கிறவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், மாற்றத்திற்கான மக்கள் மாநாடு Feb 21 நடக்க போகுது. அதுவும் தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு, அரசியல் வரலாற்றில் நடக்காத அளவுக்கு ஒரு மாநாடு நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாநாட்டில் அந்த அளவுக்கு என்ன சார் சிறப்பு? இல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இது ஒரு திருப்புமுனை மாநாடாக அமைவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளுமே உண்டு. காரணம் என்னன்னா, 2016 தனித்து போட்டி, 2019 தனித்து போட்டி, 2021 தனித்து போட்டி, 2024 தனித்து போட்டி, இந்த 4 தேர்தல் தொடர்ச்சி தனித்து போட்டி இருக்கிறாங்கல்ல, எதிரையாவது அவங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கா? இல்லை. அப்போ இந்த முறையை அதை அதிகரிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய வேலையில் அமையக்கூடிய அல்லது உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடு அப்படிங்கிறது சாதாரணமாக அவங்களுக்கு இருக்காது. எல்லாவற்றையும் விட இந்த முறை வந்து பல முக்கியமான சில நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. பல முக்கியமான அறிவிப்புகளை திரு சீமான் அவர்கள் செய்ய போறாரு. ஏன்னா முக்கியமாக 117 ஆண்கள் 117 பெண்கள்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஒரு திருநருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ ஆவடின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இது வந்து ஒரு மக்களுக்கான மாற்றத்துக்கான மாநாடோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றத்துக்கான ஒரு மாநாடு அது மாறப்போகுது. ஏன்னா தொடர்ச்சியாக கொள்கை, கோட்பாடு, தத்துவம் இதை மட்டுமே நம்பி இயங்குகிற ஒரு கட்சி. திறநிதியில் தான் அந்த கட்சி இயங்குதுன்னு எல்லாருக்குமே உலகத்துக்கே தெரியும். அதை பற்றி நிறைய பேர் விமர்சனம் திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ தான் மாபெரும் தமிழ் கனவு படிச்சுக்கிட்டு இருந்தேன். திறநிதி திரட்டி இருக்கிறாரு அண்ணா, பேரறிஞர் அண்ணா மக்கள்கிட்ட கையேந்தி இருக்கிறாரு. மக்கள் காசு கொடுத்துருக்குறாங்க. இப்போ காசு வந்திருக்குது. அண்ணா அவருடைய அந்த உரைகள் வந்து திமுக வெளியிட்டது இருக்குது, அதில் படித்து பாருங்கள். மக்கள் காசு கொடுத்துருக்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மக்கள் காசு கொடுத்துருக்காங்க. ஆனால் திறநிதிங்கிறது ஒன்றும் அவ்வளோ மோசமான ஒரு காரியம் கிடையாது. ஸோ அப்படியாக இயங்கக்கூடிய ஒரு கட்சி வந்து தொடர்ச்சியாக இயங்கி அதுக்குள்ளேயே பயணிச்சு நம்ம தனித்து போட்டிக்கிறோம். இவ்வளவு பெரிய போட்டிகள் உருவாகிருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். திமுக, அதிமுக இருபுறம் திராவிட கட்சிகளுடைய பண விளையாட்டுன்னு உங்களுக்கே தெரியும்.
புதிய சக்தியாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள். அவர்கிட்டையும் பணம் பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று, அவர் ஒரு திரை உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார். அவர் எதிர்கொள்ளணும். நீங்கள் இந்த சிக்கல்களுக்கு மத்தியில் வந்து ஒரு வேலையை பார்க்குறாருன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. அவருடைய உள்ள உறுதியை நம்ம பாராட்டணும், வரவேற்கணும். அதை எப்படி ஓட்டாக கன்வெர்ட் பண்ணி சீட்டாக மாற்றி வேட்பாளராக வெற்றிய வகை சூட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். சார், இந்த மாநாட்டுக்கு 10 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போ சார் சீமான் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தனி நபரா இந்த கட்சியை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு. இவரால் 10 லட்சம் பேர் அப்படின்ற இந்த கூட்டத்தை திருத்திட முடியுமா? இல்லை, நான் அதில் உங்களதுல ஒரு கருத்தில் முரண்படுறேன். என்னன்னா, அது சீமான்ற தனிநபர் மட்டும் அதை கொண்டு வந்து சேர்க்கல. சீமானுங்கிற தனிநபருடைய உரைகளை கேட்டு அதன் ஊடாக ஈர்க்கப்பட்ட லட்சக்கணக்கான தம்பிமார்களாலும் இந்த கட்சி வளர்க்கப்பட்டிருக்குங்கிறதா யதார்த்தமான உண்மை. இதை நான் சொல்ல மாட்டான், சீமானை ஒத்துக்குவாங்க. அவருக்கு தெரியும். அவரால் ஈர்க்கப்படுற தம்பிகளால் ஈர்க்கப்படுற மக்கள். அப்படிதானே பார்க்கணும். நம்ம யதார்த்தம் தானம்மா. அப்போது அப்படியாக 10 லட்சம் பேரை கூட்டுறது வந்து எந்திரிச்சு அவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம்லாம் கிடையாது. 36 லட்சம் ஓட்டு வாங்கணும் கட்சி. நீங்கள் ஒரு 10 லட்சம் பேர் கூட முடியாது. அவங்களால கூப்பிட்டுடலாங்க. ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் ஒன்றும் கிடையாது. கூட்ட முடியும். அதுக்கான வலிமைலாம் அவங்களுக்கு இருக்குது. இன்னொன்று, தமிழ்நாடு தழுவிய அளவில் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கான அங்கீகாரம்ங்கிறது கிடைச்சிருச்சு இல்லை. மாநில கட்சிங்கிற அங்கீகாரத்தை வாங்கிட்டாங்க. சீமான்னா யாருன்னு எனக்கு தெரியுது இல்லை, நாம் தமிழர் கட்சின்னு யாருன்னு தெரியுது இல்லை. தொடர்ச்சியாக தமிழ்லேயே பேசிட்டே இருங்க, நீங்கள் நாம் தமிழர் கட்சியா அப்படின்னு கேட்குறாங்க. தொடர்ச்சியாக தமிழ்லேயே பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சியா தோழர் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்று இல்லைன்னு சொல்லணும், நான் ஆமான்னு யார்ட்டா சொல்லணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஏதாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பேருந்தில் தமிழ்நாடுன்னு ஒட்டுறது, தமிழ்நாடுன்னு கத்துறது, சத்தமாக பேசுறது, மேடைகளில் உரை வீச்சு நிகழ்த்துறது, நீங்கள் நாம் தமிழர் கட்சியா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அது வந்து ஒரு ரீச் தான். சரியோ தப்போ அது ஒரு ரீச்சு. ஏன் பெரியார் மேட்டரே எடுத்துக்காங்களேன். பெரியார் விமர்சனம் நீங்கள் பேசுங்களா, நீங்கள் நாம் தமிழர் கட்சியா? இல்லை, பெரியார் மேலே சில மாற்று கருத்து இருக்குங்க. நான் இல்லை, நீங்கள் நாம் தமிழர் கட்சி தானே. அப்போது அந்த அளவுக்கு இவங்க இப்படி தான் சிந்திப்பாங்க. இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான், இவங்களுடைய ஸ்டேட்டஸ் இதுதான், இவங்க நிலைப்பாடு இதுதான் அறிவித்து வேலை பார்க்குற கட்சி. நம்ம இதை பேசினா சிக்கல் வந்துடுமோ, பேச வேண்டாம். நம்ம இதை சொன்னால் தான் ப்ராப்ளம் வருமோ, சொல்ல வேண்டாம். இப்படின்னு இருக்கிற கட்சிகளுக்கு மத்தியில் ஐ ஆம் திஸ், நான் இதுதான், வேணும்னா ஓட்டை போடு, இல்லைனா ஓட்டை போடாமல் உன் வேலையை பார்த்துட்டு போ. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவருக்கு எடுபடக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான். இன்னொன்று, துவக்கத்திலேயே விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு உலகத்துக்கு முன்னாடி ஆதரிச்சார், அதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அவர் எப்போ கொள்கை ரீதியாக அறிவிக்கிறாரோ அப்போ விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சார்ல, அதுதான் சீமானை வந்து தனித்துவமாக காட்டுச்சு. அதையே கூட அவர் பேசியிருந்தாருன்னா, அதாவது கொள்கையெல்லாம் அவர் சொல்லியும் கூட சீமான் அமைதியாகவே கடந்து போயிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கை கூட சீமானால் தக்க வைத்திருக்க முடியாது. அவருக்கு 2 விதமான வாக்குகள் இருக்கு. ஒன்று, மாற்றத்துக்கான வாக்கு, இருபெரும் கழகங்கள் வேண்டாம், எனக்கு புதிய கட்சி வேணும். இரண்டாவது, கொள்கை, தமிழ் தேசியம், ஈழம், பிரபாகரன், மலை, மண், கடல், தண்ணி, காற்று, இப்படின்னு பேசக்கூடிய சூழலியல் அரசியல். ஓகேவா? மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியல், தமிழ்நாடு தமிழருக்கு என்ற அரசியல், இதெல்லாம் வந்து ஒரு இது. ரெண்டாவதாக சொன்ன செக்ஷன் வந்து விஜய்க்கு போகாது. ஏன்னா இது வந்து கோட்பாடு ரீதியாக பில்ட் ஆகிருக்கிற ஓட்டு. முதல்ல சொல்லியிருக்கிற ஓட்டில் கொஞ்சம் போகலாம் அல்லது போகாமலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போ விஜயால் எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குது, நமக்கும் கூட பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முன்கூட்டியே உணர்ந்தவர் திரு சீமான். ஸோ அவரால் என்ன பண்ணுறாருன்னா, நான் தான் கொள்கையில் சரியானவன்ற நிறுவ வேண்டிய தேவை சீமானுக்கு இருக்குது. அப்போ அதனால் அவர் அட்டாக் பண்ணார். அது 1 மணி நேரம் பேசுவார், 1 நிமிஷம் விஜய் அட்டாக் பண்ணாருன்னா நம்ம ஊடகங்களுக்கு அது 1 நிமிஷம் தான் பெருசாக தெரியும், எடுத்து போடுவாங்க. அதை பற்றி அவர் பிரச்சனை, அவர் கவலைப்படுறது கிடையாது. அவர் எடுத்து போட்டுகிட்டே தான் இருந்தார் வச்சுக்கோங்களேன். அப்புறமா சொன்னார், அவங்க பதிலே சொல்லலை, பதில் தெரியலையா இல்லை சொல்லலையான்னு தெரியல, விட்டுருங்கப்பா, எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டார் அவர். இப்போ கூட மேலே கூட்டத்தில் நான் பார்த்தேன். ஸோ அவரால் வந்து மாற்றத்துக்கான மக்களின் மாநாட்டை கூட்டி வெற்றிகரமாக நடத்தி அதை வந்து ஒரு எழுச்சி மிக்க அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு பயன்படுத்துவதற்கான எல்லா திறமையும் அவர்கிட்ட இருக்குது. பார்ப்போம் மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சார், இந்த கூட்டம் வந்துட்டு இவ்வளோ பேர் 10 லட்சம் பேர் அப்படின்றது வந்துட்டு சும்மா கிடையாது. அதுக்கு அவ்வளோ பேருக்கான பாதுகாப்பை வந்துட்டு சரியாக பண்ணிடுவாங்களா சார்? ஏன்னா எந்த மாநாடு எந்த கூட்டம் அப்படின்னாலும் முதல்ல வர கம்ப்ளைண்ட் அப்படின்றது பாதுகாப்பு சரியா இல்லை, மக்களை சரியா பார்த்துக்கல, தண்ணி கொடுக்கல, போட்டு மிதிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த ஒரு மாநாட்டில் அந்த ஒரு விஷயம் சரியா செயல்படுத்திட முடியும். திமுகவா இல்லை தாவேகாவா?
திமுகனா கட்சிக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்கும் உள்ள. போலீஸ்காரங்களாம் அழுவாங்க. ஐயோ சரக்கடிக்கிறாங்க, பின்னாடி உட்காந்து சீட் ஆடுறாங்க, பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு தான் அவங்க பிரச்சனை வரும். தாவேக்கான சொல்லவே தேவையில்லை. மூச்சு முட்டும் தண்ணி கூட கிடைக்காது. தலைவனை தண்ணி படல் தூக்கி அடிப்பாங்க. அவர் பரவாயில்ல தம்பி, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன்னு விஜய். பார்த்தீங்களா காட்சிகள்லாம்? நாம் தமிழர் கட்சியெல்லாம் கூட்டம் போட்டு பழகின கட்சிங்க. ஒரு சொல்லவா, 234 தொகுதியில் வேட்பாளரை போடுறதே ஒரு பெரிய வேலை தெரியுமா? ஆனால் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க என்னமோ சாதாரணமாக நின்றுலாம், தனிச்சு நிற்கிறது தான் சாதாரண விஷயம். தனிச்சு நிற்கிறது கஷ்டம்தான், அது தெரியுமா? சும்மா கிடையாது. ஒரு வேட்பு மனு எப்படி தாக்கல் பண்ணுறதுங்கிறதுக்கே முதல்ல உங்களுக்கு அடிப்படை அறிவு வேணும், அரசியல் அறிவு. புரியுதா? நம்ம தலைவரை 234 தொகுதியில் நிற்க வச்சா கூட நம்மளால ஜெயிக்க முடியும். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஆள் 3 அல்லது 4 தான் நிற்க முடியும்னு ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் அடிப்படை அரசியல் அறிவு இல்லாமல் பேசுறாரு. நிற்க முடியாதுங்க. அது பேசிக்கா ஒரு தொண்டனுக்கு தெரிய வேண்டிய ஒரு அடிப்படை பால பாடங்க. அது பின்னாடி ஓடி வர்றாரு, காரு பின்னாடி லோ 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 லோன்னு ஓடி வர்றாரு. புரியுதுங்களா? அனுபவமின்மையின் வெளிப்பாடு. அதான் அனுபவஸ்தர் ஒருத்தர் போனாரு. யாரு? ஐயா செங்கோட்டையன் போனார். என்ன பேசினாரு அந்த மேடையில்? ஒரு நாள் அண்மையில் செயல்வர்கள் கூட்டம் போனாங்க. என்ன பேசினா ஞாபகம் இருக்கா? விசில் கிடைத்திருக்கிறது தம்பிகளே, வயதானவர்கள் காதுகளில் சென்று விசிலை ஊதாதீர்கள், தூங்கி கொன்ற போது விசிலை ஊதாதீர்கள்னு சொன்னார். நம்ம விஜய் தூங்கி நிற்கிற சிஎம் எழுப்பி கேளுங்கிறாரு. கான்ட்ராஸ்ட்டை பார்த்தீங்களா நீங்கள்? 75 வயசு 80 வயசு ஆளுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் 50 வயசு இருக்கிற ஆள் எக்ஸ்பீரியன்ஸும் இவ்வளோ கேப் இருக்கும்போது அவன் கீழே ஒன்று தலைவா நீ ஆறு தலைவா தலைவா ஒரு குத்தா போடு தலைவா அப்படின்னுவான். செங்கோட்டையன் பார்த்து செதறிடுவார். தலைவா நீ பேசுறது போது அண்ணன் ஒரு பாட்டு பாட சொல்லுன்னுவான். என்ன பண்ணுவீங்க? பிரச்சனை அங்கே இருக்குது. அது அனுபவமின்மையின் வெளிப்பாடு. நான் தவறு சொல்லலை, அது திருத்தறதுக்கான வேலையை பார்க்கலங்கிறேன். நீங்கள் தப்பாக இருக்கீங்கன்னு சொல்ல, திருத்துங்கன்னு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது ஏங்க அவன் ஒரு கூட்டம் போட்டாலும் அந்த கூட்டத்தில் எல்லா நாற்காலையும் எடுத்து வச்சுட்டு குப்பையெல்லாம் பொறுக்கி பிளாஸ்டிக்கு தனியாக, மக்கிற குப்பை தனியாக, மக்காத குப்பை தனியான்னு பிரித்து வச்சு எடுத்துகிட்டு போகிற கட்சிங்க நாம் தமிழர் கட்சி. புரியுதுங்களா உங்களுக்கு? யாருக்கும் எந்த விதமான நெருக்கடி தனிக்காச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த பிரச்சனையுமே வராது. எங்கே இடம் கொடுத்தாங்களோ, எந்த இடத்துக்குள்ளே கூட்டம் போட சொன்னாங்களோ அதுக்குள்ளே கூட்டத்தை போட்டு குறித்த நேரத்துக்கு மேலே வேணால் பேசுவார் சீமான். நான் அவர் அடக்க முடியாது, மேலே பேசுவார். அப்படி பேசுறது தான் நீங்கள் அவங்க பண்ணுற அதிகமான செயலில் நிறைய நேரம் பேசுவாங்க. அண்ணா இப்படி தான் பண்ணுவாருமா. அண்ணா தம்பிகளை பேசுகிற வேடிக்கை பார்ப்பார். பேசுடா, என்ன பேசுகிறே பேசு. துருவன் சொன்னார் இது, துருவன் ஒரு மேடையில் இப்போ சொன்னார். ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ணாவை மேற்கோள் காட்டணும். அண்ணாவை மேற்கோள் காட்டவும் ரொம்ப நல்லது. அண்ணா தம்பிகள்லாம் பேச விட்டுட்டு இருப்பார். எல்லாரும் பேசி முடிச்சிருவாங்க. அப்புறமா கடைசியில் அண்ணா ஒரு என்ன சொல்லுங்கள், என் தம்பிகளே இப்படி பேசியிருக்காங்களே, இப்போ நான் எப்படி பேசுகிறேன்னு பாரு அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு இடம். அது அப்படியே டிட்டோவாக சீமான் ஃபாலோ பண்ணுறாரு. அப்படி தான் இருக்கணும். அது ஒரு நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாநாடு விவகாரங்களில் நாம் தமிழர் கட்சி ஸ்கோர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க மாடுகளுக்கான மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, அப்புறம் பனை மரத்துக்கான விஷயம், இப்படின்னு பல விஷயங்கள் பண்ணும்போது தான் விமர்சனத்துக்கு உள்ளானாங்கல்ல. இது எல்லாத்தையுமே அதை பற்றி அவங்க பேசுவார். நீங்கள் வேணால் பாருங்களேன். கேட்டா நம்மளை மலைகளுக்கு மாநாடு போடுற டேய் அது எல்லாமே மக்களுக்கானது தான்டா. அவர் பேசுறது நானே சொல்கிறேன். மலையை பாதுகாக்கிறது யாருக்காக? மலைக்காகவா, உங்களுக்காகவா, எனக்காகவா? மலையை பாதுகாக்கிறது மலைக்காக இல்லை, நமக்காக தான். தண்ணியை பாதுகாக்கிறது தண்ணிக்காகவா, மீனுக்காகவா? அனைத்து உயிர்களுக்கானவும் தானே. புரியுதா உங்களுக்கு? மேய்ச்சல்களை பாதுகாப்பது என்பது வெறும் நில உடைமை சார்ந்தது மட்டுமல்ல, அதை சுற்றி இருக்கக்கூடிய பொருளாதாரம், பால் பொருளாதாரம், வணிக பொருளாதாரம் எல்லாத்தையும் சார்ந்ததான் இருக்குது. நீங்கள் சாதாரண கடந்து போயிடக்கூடாது. அதை இப்போ எல்லாமே இருக்குது. இந்த நேரத்தில் நீ அதனுள்ள இதனுள்ள நீ இந்த கொள்கையில் தப்பாக போயிட்ட, இதில் நீ பிறழ்ந்து போயிட்ட, தலைகீழாக உட்காந்துட்ட, நேராக உட்காந்துட்டேன்னு குளிர் விட்டப்பட்ட அறையோட உட்காந்து கருத்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. போய் களத்தில் போய் ஒரு 40-50 பேர் கட்டி ஒரு வேலை பார்த்துருந்தா தெரியும். 40-50 பேரை வச்சு ஒரு இயக்கத்தை கட்டியிருப்பான். நீ அப்புறம் விமர்சனம் பண்ண நான் ஒத்துக்கிறேன். சும்மா இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறன்ற பேரில் பக்கத்தில் உட்காந்துட்டு கிள்ளி விட்டு விளாட்ற நாட்டில் விளையாடக்கூடாது. புரியுதுங்களா? ஆனால் அவங்க ட்ரை பண்ணுறாங்க.
ஒரு கட்சி வந்து ஒரு தொடர்ச்சியா இயங்குறது ஒரு பெரிய விஷயங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? 10 வருஷம் எதிர்க்கட்சியா உட்காந்துச்சு திமுக. ஏன் உட்காந்துச்சு? எப்படி முடிஞ்சது? பில் பண்ணியிருக்காங்க. கட்டமைப்பும் தொடர்ச்சியான வேலைகளும் தான் அவங்கள வந்து இருப்போடு இருக்க வைத்தது. நம்ம விமர்சனம் பண்ணலாம், ஸ்டாலின் எங்க நடந்தாலும் போனாரு, சட்டையை கீசிக்கினாரு, அப்புறம் இது போட்டுட்டு மது ஒழிப்புலாம் பேசினாருன்னு. ஸ்டண்ட்டு தான், யார் இல்லைன்னா செஞ்சாரு, இருப்போடு இருந்தாரு. இவங்க உண்மையால பண்றாங்க. நேற்று நான் இன்னொரு வருஷம் கூட பதிவு பண்ணியிருந்தோம்மா. நேற்று இரவு ஒரு 10:30 இருக்கும். பிப்ரவரி இன்னைக்கு என்னது 5 ஆனால் அந்த 5 பிப்ரவரி 4 இரவு ஒரு 10 மணி இருக்கும், 10:30 மணி இருக்கும். நான் உணவு வாங்குறதுக்காக வீட்டிலேருந்து போய் அலுவலகத்துலேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். மின்கம்பங்களில் வந்து ஒருத்தர் 2-3 பேர் இருந்தாங்க. மின்கம்பலுக்கு பக்கத்தில் வந்து ஒருத்தர் பசையை பிடிச்சிக்கிட்டு தடவிக்கிட்டு இருந்தார். ஒருத்தர் வந்து சுவரட்டியில் துண்டறிக்கை ஒட்டிக்கிட்டு இருந்தார். யாரா அவங்க இந்த டைமில் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, பனி மாங்கு ஊற்றிக்கிட்டு இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தா நாம் தமிழர் கட்சியோட அந்த சிம்பிள் இருக்குது. என்னங்க நீங்கள் யாராவது பசை விட்டுற வேலை கொடுத்தாங்களா? 10 மணிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. நான் கட்சிக்காரங்க, பொறுப்பில் இருக்கேங்க, நான் தொகுதியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னங்க சொல்கிறீங்க, மணி 10:30 ஆகுதுன்னா? ஆமாங்க, காலைலலாம் வேலை இருக்கும், அப்புறமா நாங்கள் இந்த மாதிரி டைமில் செய்வோம். நீங்கள் இந்த தொகுதி தானா? ஆமாங்க, நான் இந்த பக்கத்தில் இருக்கிற தொகுதி தான். நான் இப்போ நான் ரிப்போர்ட்ரு அப்படின்னு சொன்னால் ஓகேங்க, ஃபோட்டோ எடுத்துருவோம். ஃபோட்டோ எடுத்துறேன். நான் அதை ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுறான்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் ஒரு கட்சி வந்து டீப் ரூட் லெவலில் ஒருத்தர் ராத்திரி 10:30 மணிக்கு மின்கம்பத்தில் போய் சூரட்டியை துண்டறிக்கை ஒட்டிக்கிட்டு அடுத்து எங்கே ஓட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த கட்சி நீங்கள் எப்படி வந்து களத்தில் இல்லை உதாசீனப்படுத்துறது, ஒன்றும் இல்லாதது, மக்களுக்கு இல்லாதது, அது வந்து தப்பு இல்லை, அது வந்து அநாகரிகம் இல்லையா? 8% ஓட்டை வாங்கி 35 லட்சம் மக்களோட நம்பிக்கையை பெற்ற ஒரு கட்சி எப்படி நீ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவ? எப்படி டீல் பண்ணுவ? நீ எதுலையுமே இல்லாமல் பேப்பரில் நீ எதுவுமே இல்லை, ஜீரோவாக இருக்கும்போது நீ இவ்வளோ பேசுகிறானா, நாளைக்கு நீ வந்து நான் என்ன பேசுவேன்? தமிழ்நாட்டில் கொள்கை இல்லாத கட்சியும் கொள்கை இல்லாத இயக்கங்களும் காலத்தால் கரைந்து போகும் என்பதற்கு ஆகச்சிறந்த உதாரணம் தேமுதிக இல்லையா? நான் பொய் சொல்கிறேன்னா? இன்னும் பல இயக்கங்கள், மதிமுக. ஏன் நான் மதிமுகவுக்கு வந்து கொள்கை இல்லைன்னா அதை தப்பாக சொல்லலை. அவரும் அண்ணாவை பேசினாரு, பெரியாரெல்லாம் பேசினாரு. ஏற்கனவே இருந்த எக்ஸிஸ்டிங் பார்ட் வந்து நீங்கள் என்ன வேறுபட்டீங்க சொல்லுங்க? திமுக மறுமலர்ச்சி திமுகவா இருக்கலாம், ஆனால் அது திமுக தான். புரியுதா? அதிமுக வந்து முதலையே பிரிஞ்சதுனால உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு வந்து கொள்கை இதெல்லாம் தெரியல. புரியுதா உங்களுக்கு? மற்றபடி உருவானம் எல்லாமே இப்போ பாமகவுக்கு ஒரு கொள்கை இருக்குங்க, பிசிகாவுக்கு ஒரு கொள்கை இருக்கு, நாம் தமிழருக்கு ஒரு கொள்கை இருக்கு. அது நீடிக்கும், நிலைக்கும், ஓடும். நாளைக்கு வேறவனோ ஒருத்தர் பந்தை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். கொள்கை இல்லாதவங்க இல்லைன்னு ஏதாவது கொடுத்துங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூறு போட்டு வித்து விடுவான், கூறு போட்டு வித்துருவான். அப்போ அது ரொம்ப கஷ்டம். மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியோ தப்போ உங்களுக்கு பிடிச்ச கொள்கைவாதிகளுக்கு ஓட்டலைங்க. கொள்கையால் என்னங்க பண்ண முடியும்? கொள்கையால் திருத்திட முடியுமாங்க? இப்பெல்லாம் கேட்டு நேரத்தை வீணடிக்காம உண்மை எதுவோ, எந்த பக்கம் நியாயம் இருக்கோ, சத்தியம் இருக்கோ, அந்த பக்கம் மக்கள் போவாங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். மக்கள் போகிறேன்னா போகணும்னு விரும்பி கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். சார், இந்த மாநாட்டிலேயே சீமான் அவர்கள் எந்த தொகுதியில நிக்க போறாரு அப்படின்றதும் சொல்லிடுவாரு கண்டிப்பா. இப்போ எந்த தொகுதியா இருந்தாலும் அவர் சொல்ற தொகுதியில அவர் நின்னார்னா வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள். இந்த முறை வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா ராஜாலாம் கேட்க முடியாது. ஜெயிச்சுதான் ஆகணும். இந்த முறை சீமான் ஜெயிச்சே ஆகணுங்க. இந்த முறை மட்டும் சீமான் ஜெயிக்கலன்னா அடுத்த முறை காணாம போயிரும். நான் சொல்ல வரல, ரொம்ப கடினமான ஒரு பாதையில பயணிக்க வேண்டிய தேவை வரும். இந்த முறை சீமான் அவர்கள் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாவது ஜெயிக்கணும்னு அந்த கட்சிக்காரங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற வழியே கிடையாது. இந்த முறை சீமான் ஜெயிச்சே ஆகணும். சீமான் உட்பட ஒரு 5-10 பேர் உள்ள போகணுன்றது தான் வெளில இருந்து பார்க்குறவங்க நாம் தமிழர் கட்சிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இந்த முறை 5-10 பேர் போனோங்க. ஏன் சாட்டவர் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? இடுவான கார்த்தி எம்எல்ஏ ஆகக்கூடாதா? கார்த்திகா எம்எல்ஏ ஆகக்கூடாதா? ஃபாத்திமா எம்எல்ஏ ஆகக்கூடாதா? மரியா ஜெனிஃபர் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? எல்லாம் ஒர்த்து கேண்டிடேட்ஸ் தானே. ஹிம்லர் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? தம்பி பேரறிவாளன் ஆகக்கூடாதா? எல்லாம் ஒர்த்தாக தான் இருக்கிறாங்க. அவங்களால முடிகிற வேலையை பார்க்குறாங்க. அந்த வேலையை தொடர்ச்சியாக பார்த்தாகணும். சீமான் ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. கட்டாயமாக அவர் ஜெயிச்சே ஆகணும்.
வேல்முருகனை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் இன்றைக்கும்? அவர் ஒரு எம்எல்ஏ, ம். ஒரு கட்சியின் தலைவர். நீங்கள் கட்சியின் தலைவராக இருக்கிறீங்க, எம்எல்ஏப்பா. இன்னொன்று சொல்கிறோமா, தலைமை ஒருங்கிணைப்பாளருங்கிறதே அவர் முதல்ல தெரிஞ்சு மாற்றிக்கிறலாம். ம். எவ்வளோ ஒருங்கிணைச்சிக்கிட்டே இருப்பீங்க. தலைவராக அவர் மாறி போயிடணும், அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும். பொது சொல்லாக இருந்தாலுமே கூட அவர் தான் தலைவர், அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. பட் இன்னும் அவர் ஒரு லீனியண்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. பெருசாக ஒன்றும் ஒரு படோடாபமான ஒரு அதிகாரி, ஒரு சர்வாதிகாரியாக அவர் செயல்படாது, அந்த மாதிரி எனக்கு தெரியல. லீனியண்டாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. பார்ப்போம் எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். பட் அவர் ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறாரு. அவர் சரி, காரைக்குடியில் நிற்க போகிறாருன்னு நினைக்கிறேன், ஓ. அப்படிதான் சொல்கிறாங்க. காரைக்குடியில் நின்னாருன்னா ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். அதில் எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல. சார் 10 லட்சம் பேர் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கணிச்சபடி 10 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னாலும் 10x2 அப்படின்ட்டு போட்டா கூட இப்ப இருக்க ஓட் பர்சன்டேஜ் கணிப்பை உடைச்சிட முடியும் தானே சார்? இல்லை அதாங்க, இந்த ஓட் பேங்கை வந்து அவர் ஒன்று தக்க வைப்பார், இல்லைனா கொஞ்சம் கூடுதலாக பெறுவாருன்னு தான் சில பேர் சொல்கிறாங்க. அதாவது விஜய் வருகையால் மற்ற வருகையால் என்ன ஆகுதுன்னா, 16க்கு போக வேண்டியவர் 12க்கு போகலாம், 13க்கு போகலாம். அந்த வீச்சினுடைய வீரியத்தை குறைக்கலாம், பட் ஏறுறது குறையாதுங்கிறாங்க. இன்னும் சில பேர் இல்லைங்க ஏற வாய்ப்பு இல்லைங்கிறாங்க, அப்படியே நிற்கும், சஸ்டெயின் ஆகுன்றாங்க. பட் நம்மளால யூகிக்கவே முடியாது. அதுவும் இப்போ தெரிய பிப்ரவரி பாதிக்கு மேலே இல்லை மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்காக தான் நம்ம சொல்லவே முடியும், ஓரளவு யூகிக்க முடியும். அதுக்கு முன்னாடி பேசுறது வந்து சரியா வராதுன்னு நினைக்கிறோம்.